எனது நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வேண்டுகோள். வணக்கம், என்னோட பேர் பன்னீர்செல்வம். எனக்கு கும்பகோணத்தை சேர்ந்த நபர். நான் கடந்த 3 வருடங்களாக மருத்துவர் திரு பாலமுருகன் அக்குபஞ்சர் மாற்று மருத்துவம் அவரை நன்கு நண்பராக பழகியிருக்கிறேன். அவர் ஒரு மருத்துவர் என்ற அளவில் தான் எனக்கு சாதாரண மருத்துவர் தான் தெரியும். ஆனால் அப்போ சொன்னார் ஒரு ட்ரிப்பு, சார் உங்களுக்கு என்னென்ன இது இருக்குங்கிற மாதிரி பேச்சில் வச்சு சொன்னார். சரின்னு அந்த ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கணும்னு எடுத்துக்கிட்டேன். மிக அற்புதமான பலன்களை அனுபவித்தேன். அப்பையிலேருந்து அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு. அவரோட ட்ரீட்மெண்ட் முறையை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசையும் இருந்துச்சு. அதுக்கு நான் ஒரு வாய்ப்பு, என்னோடய நண்பர் ஒருத்தர் சென்னையில் இருக்கார். அவர் 15 வருடங்களாக சுகர் வந்த காரணத்தினால பல்வேறு இதில் வந்து அவர் கால் வீங்கி அந்த வீக்கம் குறையாமையே பல்வேறு புண்கள் வந்து காயம் வந்து அவரை ஆற்ற முடியாமல் சித்த மருத்துவம் மாற்று மருத்துவம் எல்லாத்துக்கும் போய் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியில் டாக்டர்ஸ் வந்து காலை எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இவரை பரிந்துரைத்தேன். நான் இவர்கிட்ட கேட்டேன், அவர் இது என்ன சார் சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நான் நண்பருக்கு பரிந்துரையின் பேரில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தார். ஒரு அற்புதமான விஷயங்க. 3வது நாளில் அந்த வீக்கம் குறைஞ்சி கால் சரியாகிட்டே வரதை நான் என் கண்ணு முன்னால் பார்த்தேன். நான் சென்னைக்கு இதுக்காகவே கிட்டக்க போயிருந்து அந்த மருத்துவத்தை கவனித்தேன். வேற ஒரு வேலையாக போயிருந்தேன், பட் இதை கவனிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. பார்த்தேன், மிக மிக அற்புதமாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற முறையை பார்த்தேன். அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருனாங்க, முதல்ல நோயாளியை அவர் உள் மனசை தொடுறாரு. இந்த உடம்புல என்ன இருக்குது, எது மாதிரி வருது அப்படிங்கிறத முதல்ல க்ளீன் பண்ணி அந்த நோயாளியை வந்து முழுசாக நம்ப வைக்கிறார். அவரோட பேச்சை நம்புகிறாங்க. ஏன் இப்படி நம்புகிறாங்கன்னா, உண்மையை சொல்கிறாரு. இப்படி நடக்குது, இன்னது நடக்குது, இதனால தான் இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நோய் என்ன அப்படிங்கிறது பண்ணுறாரு. அவர் நோயை தீர்க்கிறதோ மருந்து கொடுக்குறதோ அவரோட வேலை இல்லைங்க. உடம்புல உள்ள டாக்ஸின், அந்த கழிவு பொருளை முதல்ல அகற்றுவதற்கான முயற்சிகளை தான் எடுக்கிறாரு. அது ரொம்ப சுலபமாக மாற்று மருத்துவ முறையில் உணவியல் தத்துவத்தை எப்படி உணவு எடுத்துக்கணும், என்ன மாதிரி இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு பல மருந்துகளை அதுக்கு சப்போர்ட்டாக உள்ளது மட்டும் கொடுக்குறாரு. அற்புதமாக உடம்பு ட்ரெயின் ஆகிடுதுங்க. அது மிகப்பெரிய ஆச்சரியம். அதை நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ முதல்ல சின்ன மருத்துவம் சொன்னார், அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவரோட டோட்டலாக அவர் என்னென்ன மாதிரி மருத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கு அடிக்ட் ஆகி நான் வந்து க்ளீனாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் அவரை புகழணும், அவர் நண்பருங்கிறதுக்காகலாம் சொல்லலைங்க. உளவுபூர்வமாக பார்த்து என்னால் உணர முடிஞ்சதை நான் எனக்காக சொல்கிறேன். சார் இதை பற்றி நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அனுபவம் என்னவோ அதை கொண்டு சொல்லுங்கன்னாரு. அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனது நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வேண்டுகோள், ஏதேனும் உடலில் இது மாதிரி இது இருந்துச்சுன்னா நிச்சயமாக திரு பாலமுருகன் டாக்டர் அவர்களை அணுகி நீங்கள் நிவாரணம் பெற்றுக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.